ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல எக்ஸசைஸ் 8.1 ஃபுல் சம்ஸும் பார்க்க போறோம். உங்களுக்கு தனித்தனி சம்ஸா வேணும்னா தனித்தனி வீடியோவா எக்ஸ்பிளைன் பண்ணி டீப்பா போட்டிருக்கேன். இதுல ஓரலா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சம் in a week of temperature of a certain place is measured during winter as follows. winter as follows. அங்க எவ்வளோ டிகிரி செல்சியஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த மீன் டெம்பரேச்சர் ஆஃப் த வீக். 1 வீக்ல ஒவ்வொரு நாளும் எவ்வளோ டிகிரி செல்சியஸ் வந்து அங்க வெதர் வந்து பதிவாச்சுன்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கு மீன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. மீன் ஈக்குவல் டு எக்ஸ் பார் சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அதாவது அவங்க கொடுத்துருக்க டோட்டல் அப்சர்வேஷன் ரைட் பண்ணி டோட்டலா எத்தனை நம்பர்ஸ் இருக்கு 1 2 3 4 5 6 7. அப்ப 7 அப்சர்வேஷன் இருக்கு. கீழே 7 n ஈக்குவல் டு 7. எல்லாத்தையும் டோட்டல் பண்ணும்போது 189 வருது. 7ஆல டிவைட் பண்ணா 27 டிகிரி செல்சியஸ் வருது. இதுதான் மீன் எக்ஸ் பார் உடைய வேல்யூ. செகண்ட் சம் பார்க்க போறோம். The mean weight of 4 members of a family is 60 kg. 3 of them have the weight 56, 68 and 72 respectively. Find the weight of the fourth member. அதாவது ஒரு ஃபேமிலியில இருக்க 4 மெம்பர்ஸ் உடைய மீன் வெயிட், 4 பேருடைய வெயிட்டும் ஆட் பண்ணி 4ஆல டிவைட் பண்ணி வர்றது வேல்யூ தான் 60 kg சொல்லியிருக்காங்க. அவங்க குடும்பத்துல இருக்க 3 மெம்பர்ஸ் உடைய வெயிட்டை கொடுத்துட்டாங்க. 4th மெம்பருடைய வெயிட் என்னவா இருக்கும்னு கொஸ்டின் கேக்குறாங்க. நம்மளுக்கு 4th மெம்பருடைய வெயிட் என்னன்னு தெரியாது. அதனால let the weight of the 4th member be xன்னு எடுத்துக்கிறோம். மீன் ஈக்குவல் டு அதுக்கான ஃபார்முலா சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இல்லையா. அவங்க மீன் தான் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 16 சொல்லிட்டாங்க. சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் 3 பேருடைய வெயிட் நம்மளுக்கு தெரியும். அதனால 3 பேருடைய வெயிட்டை எழுதிட்டு 4th மெம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். டிவைடட் பை 4. ஏன் 4 போறோம்னா 4 மெம்பர்ஸ். அப்ப நம்பர் ஆஃப் என்னுடைய வேல்யூ 4, அதனால 4 போறோம். 4 இங்க டிவைட்ல இருக்கு. ஈக்குவல் இந்த சைடு போகும்போது மல்டிப்ளை ஆகும். 60 இன்டூ 4 ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 196 வருது பிளஸ் எக்ஸ். எனக்கு எக்ஸ் உடைய வேல்யூ தான் தேவை. அப்போ 196 ஈக்குவல்க்கு இந்த சைடு வருது. இது பிளஸ்ல இருக்க வேல்யூ ஈக்குவல்க்கு நாட சேஞ்ச் ஆகும்போது மைனஸ் ஆகும். அப்ப 240ல 196 மைனஸ் பண்ணிட்டா 44 வரும். அப்ப எக்ஸ் உடைய வேல்யூ 44. therefore weight of the fourth member is 44 kg. fourth member உடைய weight 44 kg. that's all. third sum பாருங்க. in a class test in mathematics 10 students scored 75 marks, 12 students scored 60 marks and 8 students scored 40 marks, 3 students scored 30 marks. find the mean of their score. அதாவது 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 75 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 60 மார்க்ஸும், 8 ஸ்டூடெண்ட் 40 மார்க்ஸ் அண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 30 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த மார்க்ஸுக்கு நம்ம மீன் கண்டுபிடிக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் n ஈக்குவல் டு அங்க 10 12 8 3ன்னு வந்தது இல்லையா, அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கவுண்டிங். அப்ப n ஈக்குவல் டு 33. அதாவது டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 33. சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் போது அவங்க 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 75 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்ப 10 இன்டூ 75 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை போட்டாதான் 10 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய டோட்டல் மார்க் 750. 12 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய மார்க்ஸ், 12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 60 மார்க்ஸ் எடுத்தாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் 60 மார்க்ஸ் எடுத்தாங்க. அப்ப 12 ஸ்டூடெண்ட்ஸ் இன்டூ 60 மல்டிப்ளை பண்ணா 720. 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னும் போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா டோட்டலா 320. அதே போல 3 ஸ்டூடெண்ட்ஸ் 30 மார்க்ஸ் மல்டிப்ளை பண்ணா 90. அப்போ டோட்டலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 1880 வருது. இதுதான் என்னன்னா டோட்டல் மார்க்ஸ். நம்ம இது வந்து சமேஷன் எக்ஸ், n வந்து 33 தெரியும். அப்ப மீன் என்ன சமேஷன் எக்ஸ் டிவைட் பை n இல்லையா. அப்ப சமேஷன் எக்ஸ் 1880. n நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 33. 33ஆல டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 56.96ன்னு வந்திருக்கு. அதை கால்குலேஷன்ல இங்க போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது 56.96ன்றது அப்ராக்சிமேட்டில எப்படி எழுதலாம்னா 57 எழுதிக்கலாம். ஏன்னா இங்க 56.9 இருக்கு இல்லையா. ஆப்வியஸ்லி பாயிண்ட்டுக்கு அடுத்து 5க்கு மேல போனாலே முன்னாடி ஒன்று ஆட் பண்ணும். அப்ப இங்க 6 இது முன்னாடி ஒன்று ஆட் பண்ணும்போது இது 10 0 ஆயிடும், இது 57. அப்ப இது அப்ராக்சிமேட்டா 57 ரைட் பண்ணிக்கலாம். Fourth sum. In a research laboratory, scientists treated 6 mice with a lung cancer using natural medicine. 10 days later, they measured the volume of the tumor in each mouse and given the result in table. அதாவது ஒரு 6 மவுஸுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா லங் கேன்சருக்கு நேச்சுரல் மெடிசனை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 10 டேஸ்க்கு அடுத்து அதனுடைய ரிசல்ட்டை வந்து என்ன பண்றாங்கன்னா டேபிள் பண்ணிருக்காங்க.
இந்த டேபிளர் காலம் தான் மவுஸ் மார்க்கிங் அந்த டியூமர் வால்யூம். அது வந்து டேபிளர் காலம் மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு என்ன ஃபைண்ட் த மீன் கேட்குறாங்க. இப்போ கொடுத்துருக்கிறதுக்கு ஃபைண்ட் த மீன். இங்க பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் மவுஸ், செகண்ட் மவுஸ், தேர்ட் மவுஸ். இங்க 3 மவுஸ் 4 மவுஸ் அந்த மீனிங் எடுத்துக்க கூடாது. டேபிளர் காலம்ன்றதுனால இது ஃபர்ஸ்ட் மவுஸுக்கு வந்து 145 வந்து டியூமர் வேல்யூ வந்திருக்கு. செகண்ட் மவுஸுக்கு 148 டியூமர் வேல்யூ வந்திருக்கு. தேர்ட் மவுஸ் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இங்க 4 மவுஸ் இருக்கு, இங்க 5 மவுஸ் இருக்கு, இங்க 6 மவுஸ் இதுபடி நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. மீன் ஈக்குவல் டு எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை என். அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா 145, 148 செகண்ட் மவுஸ், தேர்ட் மவுஸ், அந்த வேல்யூஸ் தான் சமேஷன் எக்ஸ். அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மொத்தம் 6 மைஸ் இல்லையா, அதனால நம்பர் ஆஃப் மைஸ் 6, n ஈக்குவல் டு 6. இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணும்போது 855 வருது டிவைடட் பை 6. 6ஆல டிவைட் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ 142.5 வருது. இங்க வந்து அந்த இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டிருக்க ரிசல்ட் இது 855 6ஆல டிவைட் பண்ணி போட்டிருக்கிறது இது. Fifth sum பார்க்கலாம். The mean of the following data is 20.2, then find the value of p. அதாவது இந்த கொடுத்திருக்க டேட்டாவுடைய மீன் வேல்யூ அவங்க சொல்லிட்டாங்க 20.2. இந்த டேட்டாவில் ஒரு நம்பர் மட்டும் மிஸ்ஸிங், அது வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ தான் இப்போ நம்ம இதில் கண்டுபிடிக்க போறோம். மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. டேபிளர் காலம் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். கிவன் மீன் வேல்யூ அவங்க 20.2ன்றது கொடுத்துட்டாங்க. மார்க்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஹரிசான்ல கொடுத்துருந்தாங்க. நான் வெர்டிகலா ஒரு டேபிளர் காலம் போட்டுக்கிட்டேன். மார்க்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இது ரெண்டு வேல்யூ அவங்க கொடுத்துருந்தது தான். இது மார்க்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஃப்னு எடுத்துக்கிட்டோம். இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற வேல்யூ ஆட் பண்ணணும். இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் சமேஷன் எஃப், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சமேஷன் எஃப்னு எடுத்துக்கிட்டோம். எஃப் ஆஃப் எக்ஸ்னா இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர்றது. எக்ஸோடைய வேல்யூ 10, எஃப்ஓடைய வேல்யூ 6. அப்போ 10 × 6 60. இது ரெண்டு 15 × 8 மல்டிப்ளைனா 120. இங்க 20 × p-ன்றதுனால 20p நீட்டு போட்டிருக்கேன். 25 × 10 250. 30 × 6 180. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது பி வந்ததுனால பிளஸ் போட்டு அது பக்கத்துலேயே தான் ரைட் பண்ண முடியும். ஏன்னா இது வேரியபிள் ஆட் ஆகி வந்திருக்கு இல்லையா, அதனால நம்பர்ஸ் மட்டும் நம்ம ஸ்ட்ரெயிட் ஆட் பண்ணிட்டு பிளஸ் பின்னு போட்டக்கூடாது. அந்த 20p அப்படியே ஆடிங்ல தான் வரும். இதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அதே மாதிரி இங்கேயும் சேம், இது நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அங்க சிங்கிளா தான் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. 30 + p போட்டுக்கோம். நம்மளுக்கான ஃபார்முலா என்னன்னா மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை சமேஷன் எஃப். இதை நம்ம இங்க ஆட் பண்ணோம் இல்லையா, இதுதான் சமேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ், இது வந்து சமேஷன் எஃப். இதை வேல்யூஸை கொண்டு போய் அப்படியே இங்க சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். அவங்க மீனுடைய வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 20.2ன்றது அவங்களே கொடுத்துட்டாங்க. சமேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் எவ்வளவு வந்திருக்குன்னா 610 + 20p. சமேஷன் எஃப் 30 + p. நமக்கு p உடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். சரி, ஒரு இங்க வந்து டிவைட்ல இருக்கு, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவல் கண்ணாண்ட கொண்டுட்டு போகலாம். கொண்டுட்டு போகும்போது மல்டிப்ளை ஆகும். இந்த டேர்ம் எல்லாத்தையும் அப்படியே சேமா கொண்டுட்டு போறோம். 30 + p. இப்ப இது மல்டிப்ளேல இருக்கு இல்லையா, இங்க ரெண்டு டேர்ம் இருக்கு. அப்ப 20.2 ஃபர்ஸ்ட் 30 கூட மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் 20.2 p கூட மல்டிப்ளை பண்ணணும். இந்த டேர்ம் அப்படியே தான் வந்திருக்கு. இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது 606ன்னு வருது. பிளஸ் இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது 20.2 அப்படியே வந்துடும் p. இங்க என்ன இருக்கு, இங்க வந்து 606. இது நம்பர்ஸ் இருக்கு, இங்க வேரியபிள் இருக்கு. நம்மளுக்கு வந்து வேரியபிள்லாம் ஒரு சைடும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடும் வந்தாதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. ஏன்னா இங்கேயும் p டேர்ம் இருக்கு, இங்கேயும் இருக்கு, போது நம்மளால பண்ண முடியாது. அப்ப நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடும் இந்த வேரியபிள் இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடும் கொண்டுட்டு வரும். 606 இந்த சைடு கொண்டுட்டு வரும். இது பிளஸ்ல இருக்கு, ஈக்குவலுக்கு நாண்ட வரும்போது மைனஸ் ஆகும். 20p இது வந்து இங்க பிளஸ்ல இருக்கு, அது அந்த சைடு போகும்போது இது மைனஸ் ஆகும். அப்ப 20 இதுல இருந்து இது மைனஸ் பண்ணும்போது 20 கேன்சல் ஆயிடும். அப்ப 0.2 மட்டும் தானே இருக்கும். 0.2 × p இருக்கும். இதுல இருந்து இது மைனஸ் பண்ணும்போது 4 மட்டும் ஒரு மைன் இருக்கு. நம்மளுக்கு p உடைய வேல்யூ தானே தேவை. அப்ப நம்பர்ஸ் தேவையில்ல, நம்பர் ஈக்குவல்ஸ் இந்த சைடு வந்துடும். இந்த சைடு வரும்போது பாயிண்ட்ல இருக்கு இல்லையா, 0.2ன்னு இருக்கு. ஒரு டிஜிட் வந்து தள்ளி பாயிண்ட் இருக்கு. அப்ப மேலங்கீழே நம்ம 10ஆல மல்டிப்ளை பண்றோம். எதுக்காக, இந்த பாயிண்ட் கேன்சல் ஆகணும்ன்றதுனால. மேலங்கீழே ஒரே நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது வேல்யூ சேஞ்சஸ் ஆகாது, அதனால டோன்ட் வரி. 4 × 10 40. இது மல்டிப்ளை பண்ணும்போது 2.0ன்னு வரும், அது தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டா நம்ம 2 மட்டும் எடுத்துக்கலாம். இது இங்க கேன்சல் பண்ணும்போது
20 டைம்ஸ் வரும் இல்லையா? அப்ப p உடைய வேல்யூ 20. சக்சஸன் பார்க்க போறோம். இந்த class weight of a students is measured for the class record. Calculate the mean weight of the class students using direct method. அவங்க என்ன மெத்தட்னு சொல்லிட்டாங்கன்னா அதை தான் யூஸ் பண்ணோம். இதுல வந்து டைரக்ட் மெத்தட் இருக்கு, assumed mean மெத்தட் இருக்கு, ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்னு 3 மெத்தட்ஸ் இருக்கு. அவங்க என்ன மெத்தட் சொல்லியிருக்காங்கன்னா டைரக்ட் மெத்தட் தான் சொல்லியிருக்காங்க. டைரக்ட் மெத்தட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போட போறோம். வெயிட் இன் கேஜி, அதாவது 15 கேஜில இருந்து 25 கேஜி வரைக்கும் 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 25 கேஜில இருந்து 35 கேஜி வரைக்கும் 11 ஸ்டூடெண்ட்ஸ். அது மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்க சம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். weight of class interval, number of students, இதுதான் f. நம்ம இந்த கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இன்டர்வலுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கோம்ல, அதுதான் வந்து எக்ஸ். முன்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க நம்பர்ஸாவே இருக்கும், அதனால அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. இது எஃப் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸ் சொல்லிடுவோம். இங்க கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்கிறதுனால இதனுடைய மிட் வேல்யூ கண்டுபிடிச்சு ரைட் பண்ணுவோம், அதுதான் எக்ஸ். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் ஃப்ரீக்வன்சி எஃப். ஓகேவா? இப்ப அவங்க கொடுத்துருக்கிறது இந்த ரெண்டு கொடுத்துருக்காங்க, கிளாஸ் இன்டர்வலும் ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருக்காங்க. மிட் வேல்யூன்ற டேர்மை நம்ம கண்டுபிடிக்கணும். மிட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணா மிட் வேல்யூ 25 15 ஆட் பண்ணும்போது 40 40 டிவைட் பை 2 20. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன ஆகும்? 60 டிவைட் பை 2 30. இது ரெண்டு டைம் கண்டுபிடிச்சா இது அப்படியே சீக்வன்ஸா தான் வரும். 20 30னா 40 50 60 70 அது மாதிரி தான் வரும். நீங்க செக் பண்ணி வேணாலும் பாருங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 12 டிவைட் பண்ணும்போது இந்த நம்பர்ஸ் வரும். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது எஃப் உடைய வேல்யூவும் எக்ஸ் உடைய வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணி ரைட் பண்றது எஃப் ஆஃப் எக்ஸ். 4 2s are 8 80, 11 3s are 33 and 3 30. அது மாதிரி இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர்றது நம்பர்ஸ் போட்டுட்டு சமேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடுறது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா 2010 வருது. அதே மாதிரி இது எஃப் இல்லையா, இது சமேஷன் எஃப், இது எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணா 15 வருது. நம்மளுக்கு டைரக்ட் மெத்தட் சொல்லியிருக்காங்க இல்லையா, டைரக்ட் மெத்தட் ஃபார்முலா என்னன்னா இதுதான், மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை சமேஷன் எஃப். சமேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் எவ்வளவு வந்திருக்கு? 2010 டிவைடட் பை 50. 0க்கு 0 கேன்சல் பண்ணியாச்சு. 201 5 ஆல டிவைட் பண்ணணும். அந்த டிவிஷன் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. 5 4s are 20, இங்க கீழே 1 வருது. இங்க 1 வரும்போது இது வந்து டோட்டலா 200. நம்ம வந்து இங்க அந்த 0 சேர்த்துட்டு அப்புறம் தான் பாயிண்ட் வைக்கணும். ஏன்னா நம்ம இந்த மேல இருக்க நம்பரை இறக்கும் போது அது குட்டி நம்பரா இருக்குன்னும் போது அங்க 0 சேர்த்துட்டு அப்புறம் இந்த ஒரு இடம் மட்டும் நீங்க கவனிக்கணும். ஏன்னா இங்க 4 5s are 20 போட்டு 1 அடையாளம் பண்ணிட்டு இங்க என்னங்க 4.2ன்னு போட்டுருவீங்க. அது ரொம்ப தப்பாயிடும். இந்த இடம் மட்டும் தான் கவனிக்கணும். ஏன்னா நம்ம இதுல இருந்து இது நம்ம மைனஸ் பண்ணி வந்தாதான் குட்டி நம்பரா இருக்குன்னுட்டு பாயிண்ட் வச்சு 0 போடுவோம். இது மேல இருக்க அந்த நம்பரே நம்ம இறக்குறோம், அந்த வந்து சின்னதா இருக்கும்போது அங்க 0 போட்டுட்டு தான் பாயிண்ட் வைக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்க 10 வருது, 5 2s are 10, அதனால 0. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அப்ப மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 40.2. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது மாதிரி கிளாஸ் இன்டர்வல் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மீன் மீடியன் மோடு எல்லாமே இந்த நம்பர்ஸ் என்ன இருக்கோ இதுக்குள்ளதான் வரும். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆன்சர் ஏதோ சம்திங் போகும்போது இதை வச்சு கூட பாத்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த கிளாஸ் இன்டர்வல் கொடுக்குறாங்கன்னா இதுக்குள்ளதான் இந்த வேல்யூஸ் வந்து இருக்கும்ன்றத பாத்துக்கலாம். 7th sum, calculate the mean of the following distribution using assumed mean method. ஃபர்ஸ்ட் டைரக்ட் மெத்தட் போட்டோம், இது வந்து assumed mean method. இதுவும் சேம் அதே கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் காலம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இது assumed mean மெத்தடுக்கான ஃபார்முலா. அவங்க வந்து மென்ஷன் பண்ணி சொன்னதுனால அவங்க மென்ஷன் பண்ணாங்கன்னா அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். assumed mean மெத்தடுக்கான ஃபார்முலா எக்ஸ் பார் ஈக்குவல் டு a பிளஸ் சமேஷன் எஃப் ஆஃப் டி டிவைட் பை சமேஷன் எஃப். இது எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க பார்ப்போம். கிளாஸ் இன்டர்வல் அவங்க கொடுத்துருக்கிறது இந்த டேபிள், ரெண்டு டேபிளும் தான். கிளாஸ் இன்டர்வல் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம மிட் வேல்யூ, ஏன்னா அந்த கிளாஸ் இன்டர்வல் இருந்து அது ஸ்ட்ரெயிட்டா நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா. மிட் வேல்யூனா இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணி வர்றதுதான் மிட் வேல்யூ. இது ரெண்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. எக்ஸ்ன்றது நம்ம கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிக்கணும்னா 2 ஆல டிவைட் பண்ணி வர்றதுதான், ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்றது. 0 பிளஸ் 10 10 2 ஆல டிவைட் பண்ணா 5, 10 பிளஸ் 20 30, 30 2 ஆல டிவைட் பண்ணா 50. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 50 50 2 ஆல டிவைட் பண்ணா 25. அது சீக்வன்ஸா வந்துடும் 35 45. ஓகே,
இதுல d ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் சி. இதுல தான் நம்ம என்ன பண்றோம், ஏவை அசியூம் பண்றோம். அசியூம் டு மீன் மெத்தட்ல இந்த ஏவை அசியூம் பண்றோம். இது எப்படி அசியூம் பண்றோம்னா மேக்ஸிமம் என்ன பண்ணணும்னா எத்தனை சீக்வன்சி எத்தனை ஃப்ரீக்வன்சி இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 இருக்கு. 5 இருக்குன்னா அப்ப மேல 2 கீழே 2 விட்டுட்டு சென்டர்ல இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம ஏன்றதை அசியூம் பண்ணணும். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு இங்க 6 வேல்யூஸ் இருக்கு. 6 வேல்யூஸ் இருக்குன்னா என்ன பண்ணுங்க, நடுவுல சென்டர்ல உங்களுக்கு 2 வேல்யூ வரும் இல்லையா, அதுல நம்ம அதிகமா இருக்கு இல்லையா, அப்பர் வேல்யூவை தான் எடுத்துக்கணும். அதிகமா இருக்க நம்பர், அதாவது தேர்ட் டேர்ம் எடுக்காம ஃபோர்த் டேர்ம். இப்ப 6 வேல்யூஸ் இருக்குன்னா தேர்ட் டேர்ம் எடுக்காம ஃபோர்த் டேர்ம் எடுக்கணும். அவ்வளவுதான். அப்ப நான் ஏ ஈக்குவல் டு என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா 25 சூஸ் பண்ணியிருக்கேன். டி உடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ. இது வந்து எக்ஸ் உடைய வேல்யூ, ஏ வந்து நம்ம 25 அசியூம் பண்ணியிருக்கோம். அப்ப டினா இதுல இருந்து எக்ஸ்ல இருந்து ஏவை மைனஸ் பண்றோம். எக்ஸ் உடைய வேல்யூ 5, ஏ உடைய வேல்யூ 25. அப்ப 5 மைனஸ் 25 மைனஸ் 20. புரியுதுங்களா? அதாவது ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ இருக்கு இல்லையா, அங்க 5 வரும், மைனஸ் 20 ஈக்குவல் டு 25. எக்ஸ் மைனஸ் ஏ இல்லையா, எக்ஸ் உடைய வேல்யூ 5, ஏ உடைய வேல்யூ 25. 25ல 20 போனா 20, பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸ்ன்றதுனால இங்க மைனஸ் வரும். ஓகே, சேம் இதே மாதிரி தான் 15 மைனஸ் 25. 25ல இருந்து 15 போனா 10, பெரிய நம்பர் மைனஸ்ன்றதுனால மைனஸ் 10 வரும். 25 மைனஸ் 25 0 ஆயிடும். 35 மைனஸ் 25 பிளஸ் 10, இது 20. இதுவுமே சீக்வன்ஸா தான் வரும். அதை வச்சு நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணா கூட கண்டுபிடிச்சிடலாம். பாத்தீங்கன்னா ஆர்டரா வரும். அவங்க மிட் வேல்யூ எப்படி வந்து ஒரு சீக்வன்ஸா வருதோ அதே மாதிரி டியோடைய வேல்யூ பாத்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸா தான் வரும். 10 10 இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அவ்வளவுதான். இப்ப எஃப் ஆஃப் டி. எஃப் ஆஃப் டி எப்படி கண்டுபிடிக்கணும், எஃப் ஃப்ரீக்வன்சி அவங்க கொடுத்துருக்கிறது இல்லையா, அந்த ஃப்ரீக்வன்சி வேல்யூவும் நம்ம இப்ப டி கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த டியோடைய வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறது எஃப் ஆஃப் டி. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை 5 இன்ட்டு 20 100. இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 100. 7 இன்ட்டு 10 70 மைனஸ் 15 இன்ட்டு 0 0 நம்ம எதால மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். அப்ப இங்க 28 இன்ட்டு 10 280. 8 இன்ட்டு 20 160. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணி சமேஷன் எஃப் ஆஃப் டின்னு போட போறோம். இங்க சமேஷன் எஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சமேஷன் எஃப் 63 வந்திருக்கு. இங்க நம்ம ஆட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா இது 2 நம்பர் மைனஸ்ல இருக்கு, இது 2 நம்பர் பிளஸ்ல இருக்கு. அப்ப இந்த 2 நம்பரை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணா மைனஸ் 180, இது 2 நம்பரையும் ஆட் பண்ணும்போது 440 வருது. இப்போ ஒரு நம்பர் பிளஸ் ஒரு நம்பர் மைனஸ்னா மைனஸ் பண்ணணும். 0, இது 14, 14ல 7 போனா 7, இங்க 3 இருக்கும், 3ல 1 போனா 2. அப்ப நம்மளுக்கு சமேஷன் எஃப் ஆஃப் டி என்ன கிடைச்சிருக்குன்னா 217 கிடைச்சிருக்கு. இதை நம்ம இப்ப ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஃபார்முலா a பிளஸ் சமேஷன் எஃப் ஆஃப் டி டிவைட் பை சமேஷன் எஃப் இல்லையா. அப்ப a உடைய வேல்யூ 25, சமேஷன் எஃப் ஆஃப் டி 270 டிவைட் பை 63 சமேஷன் எஃப். இதை கேன்சல் பண்றோம். கேன்சல் பண்ணிட்டு நம்மளுக்கு 30 டிவைட் பை 7 மட்டும் நிக்குது. அதை 30 by 7 டிவிஷன் மெத்தட்ல டிவைட் பண்ணியிருக்கோம். 7 4 28, ரிமைன் 2. இங்க பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்துக்கிறோம். பாருங்க இங்க ஏற்கனவே நம்பர் இருந்ததுனால தான் முன்னாடி சம்ல நம்ம அங்க 0 சேர்த்தோம். இது ஸ்ட்ரெயிட்டா 2 சின்ன நம்பரா இருக்குன்றதுனால பாயிண்ட் வச்சுட்டு அப்படியே 0 சேர்த்துக்கிறோம். 7 2 14, ரிமைன் 6. அகைன் 7 8 56, 4. அகைன் 7 5 35 போய்கிட்டே இருக்கு. நம்மளுக்கு பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு 2 டிஜிட் இருந்தா போதும். 8க்கு அடுத்த நம்பர் பார்க்கணும். 5ல 5க்கு மேல வந்தா முன்னாடி ஒன்று ஆட் பண்ணிட்டு விட்டுடலாம். அப்ப இது வந்து 4.26 29. 8 இருக்க ஒன்று ஆட் பண்ணும்போது 9 ஆகும். 4.29. 25 கூட 4.29 ஆட் பண்ணா 29.29 ஆட் பண்ணி போட்டுருக்கேன். 8th sum, find the arithmetic mean of the following using step deviation method. இது ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி போட போறோம். ஏஜ், நம்பர் ஆஃப் பர்சன். இங்க வந்து கொடுத்துருக்க கொஸ்டின் நல்லா கவனிங்க. இந்த நம்ம கிளாஸ் இன்டர்வல் இருந்தது இல்லையா, இதை 15 25னா அகைன் 25 to 35. இங்க கிளாஸ் இன்டர்வல் வந்து லைனா இருந்தது, கேப்பே இல்லை. இங்க பாத்தீங்கன்னா 0 to 10, 10 to 20, 20 to 30. இதுலயும் கிளாஸ் இன்டர்வல்ல கேப் இல்லை. பட் இந்த நம்பர் பாருங்க 15 to 19 இருக்கு, இங்க 20 to 24 இருக்கு, அங்க 19 20 கேப் வந்து இருக்கு. நம்மளுக்கு இங்க கேப் இல்லாம ஃபர்ஸ்ட் தான் சம போட முடியும். அப்போ இங்க கேப் வந்து இருக்கிறது எப்படி போடணும்னா, இது 0.5 இதுல மைனஸ் பண்ணிட்டு இதுல 0.5 ஆட் பண்ணணும்.
ரெண்டு வேல்யூலும் சேம் நம்பர் ஆட் பண்ணும்போது வேல்யூ சேஞ்சஸ் ஆகாது. நம்மளுக்கு அப்பதான் கிளாஸ் இன்டர்வல் வந்து கேப் இல்லாம வரும். ஏன்னா இங்க 19.5 ஆயிடும். இங்க நம்ம 0.5 மைனஸ் பண்ணும்போது இது 19.5 ஆயிடும். அப்ப இங்கேயும் 19.5, இதுவும் 19.5. கிளாஸ் இன்டர்வல் சேஞ்சஸ் இருக்காது. ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் இன்டர்வல் கொடுக்கும்போது இது வந்து கரெக்டா லைனா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் போடணும். சப்போஸ் இல்லைன்னா நீங்க இதை மாதிரி மாத்திட்டு தான் அடுத்து சம்ம போடவே ஸ்டார்ட் பண்ணணும். இந்த கிளாஸ் இன்டர்வல் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 0.5 மைனஸ் பண்ணிட்டு செகண்ட் நம்பரை 0.5 ஆட் பண்ணி போட்டிருக்கேன். ஃப்ரீக்வன்சி அவங்க கொடுத்துருக்குது. இது ரெண்டு டேட்டாவும் அவங்க கொடுத்துருக்குது. இதுக்கு அடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறது. மிட் வேல்யூ தெரியும் இல்லையா? இது ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணணும். இது ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா 34 வருது. இது 0.5 இங்க கொடுத்தா 20, இது 14, 34. 34 2ஆல டிவைட் பண்ணா 17. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 0.5 இங்க கொடுத்தா 20, 20, 24னா 44. 2ஆல் டிவைட் பண்ணா 22. அகைன் இந்த சீக்வன்ஸா தான் வரும் சொல்லியிருக்காங்க இல்லையா? 70, 22. அப்போ இதுல இருந்து இது 5 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப 5 ஆட் பண்ணா 27, இது கூட 5 ஆட் பண்ணா 32. இது வந்து சீக்வன்ஸா தான் வரும். நீங்க செக் பண்ணி பார்த்தாலும் பார்த்துக்கலாம். செக் ரைட் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா இப்ப டி கண்டுபிடிக்க போறோம். இதுல டி எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை சி. இப்போ இங்க 32 நான் எப்படி சூஸ் பண்ண ஏன்னா மொத்தம் எத்தனை இருக்கு? வேல்யூஸ் 6 இருக்கு. 6 இருக்கும்போது சென்டர் 2. இந்த சென்டர் 2ல ஹையஸ்ட் வேல்யூ தான் நம்ம ஏவா சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதனால ஹையஸ்ட் வேல்யூ இது சென்டர் 2ல 32, 27 கம்பேர் பண்ணும்போது 32 ஹையஸ்ட் வேல்யூ. அப்ப 32 தான் நான் ஏன்னுட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்ன்றதுனால எக்ஸ் மைனஸ் ஏ பை சி வரும். நம்ம அந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏ மட்டும்தான் வரும். இது வந்து ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்னால டிவைடட் பை சின்னு வரும். பாருங்க, எக்ஸ் மைனஸ் ஏ டிவைட் பை சி. இது ஏ வேல்யூ வந்து 32 இல்லையா? இப்போ இது ஒவ்வொன்றத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி நான் சால்வ் பண்ணியே காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்பர் இங்க 17 இருக்கு இல்லையா? எக்ஸ் மைனஸ் ஏ 17 மைனஸ் 32. கிளாஸ் இன்டர்வல் வந்து இது எவ்வளவா இன்க்ரீஸ் ஆகுது? 5 தான் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. 14.5ல இருந்து 19.5னா 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 19.5ல இருந்து 24.5னா 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப சி ஈக்குவல் டு 10, 5. இது சப்ஸ்டிட் பண்ற 32ல 17 மைனஸ் பண்ணா 15 டிவைட் பை 5 கேன்சல் பண்ணா 3. அகைன் செகண்ட் நம்பர் பாருங்க. செகண்ட் நம்பர் 22 இருக்கு. 22 மைனஸ் ஏவோடைய வேல்யூ 32 டிவைடட் பை 5. இதுல இருந்து இது மைனஸ் பண்ணா 10 டிவைட் பை 5 கேன்சல் பண்ணா 2. இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே இதுல போட்டுருக்கேன் பாத்துக்கோங்க. டி உடைய வேல்யூ இதுதான் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப எஃப் ஆஃப் டி, எஃப் உடைய வேல்யூ டி உடைய வேல்யூ மல்டிப்ளை பண்ணி இங்க ரைட் பண்ணியிருக்கேன். இங்க மைனஸ் இருக்கிறதுனால இந்த மைனஸ் வரும். அதே இதுக்கு அடுத்து இங்க பிளஸ் இருக்கிறதுனால ரெண்டுமே பிளஸ்ன்றதுனால பிளஸ்ல வரும். இங்க சமேஷன் எஃப் ஆஃப் டி போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். ஏன்னா இங்க 3 நம்பர்ஸும் மைனஸ்ல இருக்கு. இது மூணுத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிடணும். இது ரெண்டு நம்பரை தனியா ஆட் பண்ணிடணும். இப்ப இந்த நம்பர்ல இருந்து இது மூணுத்தையும் ஆட் பண்ணா 90 வருது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 28. 90ல இருந்து 28 மைனஸ் பண்ணும்போது 62. சமேஷன் எஃப் ஆஃப் டி உடைய வேல்யூ மைனஸ் 62. இது சமேஷன் எஃப் ஆட் பண்ணா 105 வந்திருக்கு. நம்ம ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். ஏ பிளஸ் சமேஷன் எஃப் ஆஃப் டி டிவைட் பை சமேஷன் எஃப் இன்டூ சி. எவோடைய வேல்யூ நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம்? 32ன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா? அப்ப 32 பிளஸ் எஃப் ஆஃப் டி என்ன வந்தது? மைனஸ் 62 டிவைட் பை சமேஷன் எஃப் 105 இன்டூ கிளாஸ் இன்டர்வல் சி வந்து 5. இப்போ இதை கேன்சல் பண்ணா 21 டைம்ஸ் வருது. மறுபடியும் என்ன பண்ணணும்? 62வை 21ஆல டிவைட் பண்ணியிருக்கேன். டிவைட் பண்ணி வர ஆன்சர் 2.95 இருந்தது. இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ஆகும். அப்ப 32ல இருந்து மைனஸ் 2.95 மைனஸ் பண்றேன். மைனஸ் பண்ணும்போது இதனுடைய கால்குலேஷன் இருக்கு பாருங்க, 29.05. அப்ப மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 29.05 கிடைச்சிருக்கு. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.